ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கிளர்க் கேட்டகரில தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்க 10த் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12த் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 19,900 இருந்து 63,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பாருங்கள் குரூப் சி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரி, ஸோ சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டகரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சீரியல் நம்பரில் வந்து பாருங்கள் ஆவடி சென்னை ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆவடியிலே இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்னையிலே வந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் இதில் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அந்த போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, யூனிட்டோட நேமையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும். அதெல்லாம் இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் கவரும் வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த கவரையும் வந்து இந்த அப்ளிகேஷனோட வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைக்கணும். அது இணைச்சி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் வந்து நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பி 31 மேக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 31 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவிலியன் மெக்கானிக்கல் டிரைவர் இந்த கேட்டகரிலாம் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது நான் சொல்லியிருந்த மத்தியில். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து பே லெவல் 2 படி இருக்கும். உங்களுக்கு 19,000 என்று உங்களுக்கான பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்குமே நீங்கள் 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்குலாம் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான். உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 100% வெயிட்டேஜ் மார்க் வந்து இருக்கும். அதே ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் மட்டும் தான் வந்து அது வந்து குவாலிஃபைங் டெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் 100% மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது 31 மேக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.